வணக்கம். மருத்துவ காப்பீடு பேரை கேட்டாலே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆனா கவலையே வேணாம். இன்னைக்கு அத பத்தின எல்லா சந்தேகத்தையும் நாம உடைச்சு உங்க பணத்தை எப்படி பத்திரமா பாத்துக்கலான்னு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வந்தா என்ன பண்ணுவீங்க? நெஞ்சில லேசா ஒரு பயம் வருது இல்லையா? வரணும். ஏன்னா இப்படி ஒரு செலவு நம்ம வருஷக்கணக்கா சேர்த்த பணத்தையே காலி பண்ணிடலாம். ஆனா இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். சரி, வாங்க முதல் கேள்விக்கே போலாம். எதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? இது நிஜமாவே நமக்கு அவசியம்தானா? இப்பெல்லாம் ஆஸ்பத்திரி செலவுகள் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு சின்ன சிகிச்சைக்கு போனா கூட பில்ல பார்த்தா தலை சுத்துது. அப்போ ஒரு எதிர்பாராத விபத்தோ இல்ல பெரிய நோயோ வந்தா என்ன ஆகும்? நம்மளோட மொத்த சேமிப்பும் கரைஞ்சு போயிடும். இந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்துறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸோட முதல் வேலை. இதுக்கு தீர்வுதாங்க இந்த மருத்துவ காப்பீடு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. நம்ம மாசம் இல்லனா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன தொகைய பிரீமியமா கட்டுறோம். அதுக்கு பதிலா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு வர பெரிய மருத்துவ செலவுகளை பாத்துக்கறாங்க. நம்ம சேமிப்பு அப்படியே பத்திரமா இருக்கும். ஓகே, இப்போ எதுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது, எப்படி சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது? வாங்க அத பத்தி பாப்போம். ஒரு நல்ல பாலிசியை செலக்ட் பண்ணணும்னா இந்த சில விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். முதல்ல சம் இன்ஷூர்ட், அதாவது உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு பாதுகாப்பு வேணும். அடுத்தது இண்டிவிஜுவல் பாலிசியா இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டரா? குடும்பத்துல எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பாலிசி எடுத்தா அதுதான் ஃபேமிலி ஃப்ளோட்டா. இது பொதுவா காசு மிச்சப்படுத்தும். மூணாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது எந்தெந்த ஆஸ்பத்திரியில நீங்க காசு கட்டாம டைரக்டா இன்சூரன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு லிஸ்ட் இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க நல்ல ஆஸ்பத்திரி அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. கடைசியா சப்லிமிட்ஸும் கோபேமெண்ட்டும். சில பாலிசில ரூம் வாடகைக்கு இவ்ளோதான் தரோன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. கோபேமெண்ட்னா மொத்த பில்லுல நீங்க ஒரு சின்ன பங்கு கட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் பாலிசி வாங்கும்போதே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லனா கிளைம் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். சரி, வாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போலாம். பாலிசி டாக்குமெண்ட்ல சில வார்த்தைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு தெளிவா தெரியும். இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்னா என்ன? சிம்பிள். நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற நோய்கள் தான் அது. உதாரணத்துக்கு சுகர், பிபி மாதிரி. இத பாலிசி எடுக்கும்போது மறக்காம சொல்லிரணும். அப்பதான் கிளைம் அப்போ எந்த பிரச்சனையும் வராது. இந்த டைம்லைனை பாருங்க, ரொம்ப முக்கியம். பாலிசி எடுத்த உடனேயே எல்லாத்துக்கும் கவரேஜ் கிடைச்சிடாது. விபத்துகளுக்கு நாள்ல இருந்தே கவர் ஆகும். ஆனா புதுசா வர்ற நோய்களுக்கு பொதுவா 30 நாள் கழிச்சு தான் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு, அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்க்கு 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால தான் சொல்றேன், உடங்குக்கும் ஒன்னும் இல்லாதப்பவே இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறதா புத்திசாலித்தனம். இது இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணல, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை பாராட்டி அடுத்த வருஷம் உங்க கவரேஜ் தொகையை அதிகப்படுத்துவாங்க. அதுவும் எந்த எக்ஸ்ட்ரா பிரீமியமும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். தேவைப்படும்போது இந்த இன்சூரன்ஸை எப்படி யூஸ் பண்றது, ஆஸ்பத்திரி செலவை எப்படி வாங்குறது? அதுல 2 மெயின் வழிகள் இருக்கு. இங்க பாருங்க, 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ், இன்னொன்னு ரீஎம்பர்ஸ்மெண்ட். கேஷ்லெஸ் ரொம்பவே சுலபம். நீங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும், உங்க இன்சூரன்ஸ் கார்டை காட்டினா கம்பெனியே நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடுவாங்க. உங்க கையில இருந்து பைசா கூட செலவாகாது. ரீஎம்பர்ஸ்மெண்ட்ல நீங்க முதல்ல உங்க கையில இருந்து பில்ல கட்டிட்டு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கம்பெனிக்கு அனுப்பி பணத்தை திரும்ப வாங்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அவசரத்துக்கு எப்பவுமே கேஷ்லெஸ் வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறது தான் பெஸ்ட். சரி, இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்துட்டு நாம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்போம். இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மருத்துவ காப்பீடுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கும் உங்க மன நிம்மதிக்கும் நீங்க சேர ஒரு முக்கியமான முதலீடு. நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்ப உறுதி செய்ய அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிங்க, சீக்கிரமா முடிவெடுங்க. இது உங்க எதிர்காலத்துக்கானது.